செப்டம்பர் 6 ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் இளம் பெண் போக்குவரத்து காவலர் சுபமித்ரா சாகு. ஆனால் அவர் வீடு சென்று சேரவில்லை. மகள் வீட்டிற்கு வராததால் அதிர்ச்சியடைந்த தாய் அடுத்த நாள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க பரபரப்பானது காவல் நிலையம். இதையடுத்து தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் போலீசார். சுபமித்ரா சாகு பணி முடிந்து மதியம் 2 மணிக்கு சென்றது சக காவலர்கள் மூலம் தெரியவர அவர் சென்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது மர்ம நபர் ஒருவரின் காரில் சுபமித்ரா சாகு ஏறிச் சென்றது தெரிய வந்தது. அந்த கார் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியது அது தீபக் ரவுட் என்பவரது கார் என்றும் அவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை செய்து வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்த அவரை வலைவீசி தேட ஆரம்பித்தது காவல்துறை. இறுதியில் லாட்ஜ் ஒன்றில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. சுபமித்ரா சாகுவும் தீபக் ரவுட்டும் பணியின் போது ஒன்றாக வேலை செய்ததில் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இதனால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். காதல் விவகாரம் சுபமித்ரா சாகுவின் வீட்டிற்கு தெரியாத நிலையில் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதன் பின் சுபமித்ரா சாகுவிடம் தீபக் 10 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. பதிவு திருமணம் செய்து கொண்ட நாம் உறவினர்களை அழைத்து பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என சுபமித்ரா சாகு தெரிவித்துள்ளார். அதற்கு தான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் கடனில் சிக்கியிருந்த தீபக்கால் அந்த பணத்தை திருப்பி தர முடியவில்லை. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவம் நடைபெற்ற நாளன்று சுபமித்ரா சாகுவை காரில் அழைத்து சென்றபோது 10 லட்சம் ரூபாய் விவகாரத்தை பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இந்த சிக்கலில் இருந்து தப்பிக்க சுபமித்ரா சாகுவை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதன்படி காரிலேயே சுபமித்ரா சாகுவை தீபக் அடித்து கொன்றதாக தெரிகிறது. இதன் பின் உடலை கியோஞ்சர் மாவட்டத்தில் உள்ள ஒரு வனப்பகுதிக்கு எடுத்துச் சென்று குழி தோண்டி புதைத்துவிட்டு தலைமறைவானது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு தீபக்கை அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு சுபமித்ரா சாகுவின் உடலை தோண்டி எடுத்தனர். இதனிடையே சுபமித்ரா சாகு 1 கோடி ரூபாய்க்கு காப்பீட்டு செய்து வைத்திருந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கு ஆசைப்பட்டு சுபமித்ரா சாகுவை தீபக் கொலை செய்தாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.